சார்ஜிங் சிஸ்டம் ப்ரோ. ஓகே ப்ரோ. சார்ஜிங் ஃபியூஸ் இது மெயின் ஃபியூஸு. இது வந்து இண்டிகேஷன் சிஸ்டம். இது சரி ப்ரோ. இது சிக்னலிங் ஃபியூஸு, ஹார்னு, லைட்டிங் ஃபியூஸு. லைட்டிங் எதுவுமே ஒர்க் ஆகல, அவங்க அப்படியே ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபியூஸ் கழட்டி பார்க்கணும் உங்களுக்கு. லைட் எதுவும் ஃபங்க்ஷன் ஆகல, எதுவுமே நிற்கிது அப்படியே இந்த ஃபியூஸ் கழட்டி பாருங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 15A வந்துட்டு நம்ம கை இந்த 15 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 15A இருக்கணும் ப்ரோ. இதான் 15. ஓகே. இதை கழட்டி பார்த்து ஃபியூஸ் போட்டிங்கன்னா ஸ்பேர் இங்கே இருக்குது. ஸ்பேர் கீழே மூணுமே ஸ்பேர். சூப்பர். தூக்கி இதில் போட்டிங்கன்னா வேலை முடிச்சு. ஆமாம். ஓகே. இது வந்து ஹார்ன் ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய ஃபியூஸு. ஓகே. ஹார்ன் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒயரிங். ஃபஸ்ட்டு பேசிக் தான். பேசிக் வந்துட்டு நம்ம இதுதான் ஃபியூஸ் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் சிக்னல் இண்டிகேட்டரு அதெல்லாம். அப்புறம் மெயின் ஃபியூஸு. ஓகே. மெயின் ஃபியூஸ் வந்து போயிடுச்சா சுத்தமாக இது ஃபுல்லாக இதாகிடும். இப்போ வண்டி வந்துட்டு நான் போயிட்டு இருக்கேன், திடீர்னு ஜாம் ஆகி ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் ஆகலைன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு செக் பண்ணுது டேங்க்லுக்கு ஃபியூல் பம்ப் ஓடுதான் செக் பண்ணணும். அது எப்படி பார்க்குறது? அப்புறம் டேங்கில் கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் சைடு இருக்கும் ஃபியூல் பம்ப். டேங்கோட லெஃப்ட் சைடு இருக்கும் ஃபியூல் பம்பு. அது கை வச்சு பார்த்தீங்கன்னா சாவி போட்டு அந்த பவர் வச்சு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் ஆகும். உங்களுக்கு கையில் வைப்ரேஷன் ஆகும். அது சுத்தமாக ஆடினா உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து பம்பில் பம்ப் ஓடுதான்னு பார்க்கணும். பம்பு ஃபியூல் பம்பு ஃபங்க்ஷன் ஆகுதான்றது பார்க்கணும். ரெண்டாவது வந்துட்டு ப்ளக்கு பார்க்கணும். ப்ளக் அந்த காயில் வந்து கரண்ட் வருதான்னு பார்க்கணும். காயில் வந்து கரண்ட். ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகுது 2 விஷயம் தான். ஒன்று வந்து கரண்ட், ஒன்று வந்து பெட்ரோல். ஓகே. 2 எனர்ஜி இருந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். 2 எனர்ஜி. ஓகே. கரெக்ட். சூப்பர். இது 2 இருந்தால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ரைட்டு. இப்போ இது ஏதாவது இதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும்? இப்போ ஃபியூல் பம்ப் ஒர்க் ஆகல, இல்லை அதுதான் வந்துட்டு இதில் ஏதாவது எனக்கு ப்ராப்ளம்னா நான் சர்வீஸ் சென்டருக்கு தான் கூப்பிடணுமா, இல்லை நானே இது ரெடி பண்ணிக்கலாம்? இல்லை, நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ளக் அவுட் வாங்கி வச்சுட்டீங்க, எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம். இது கேரி பண்ணுறது நல்ல விஷயமா? ஏன்னா நான் ஒரு 4500 கிலோமீட்டர் போகிறேன். நான் இது வந்து 4500 கிலோமீட்டரில் எதுவும் ஆகாது. 10,000 கிலோமீட்டர் தாராளமாக ஓட்டலாம். ப்ளக் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக ஓட்டலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம்? இப்போ நான் ஒரு 300-350 கிலோமீட்டர். ஏன்னா நான் வந்துட்டு லடாக் போகிறேன், இங்கேருந்து ஒரு 3500 கிலோமீட்டர். ஆமாம். ஸோ நான் வண்டியை வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம், ஸோ வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறது வண்டிக்கு வந்துட்டு நல்ல விஷயம். அது வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஒரு ரொம்ப தொடர்ச்சியாக ஆனால் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ரொம்ப ப்ராப்ளம் வரும்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஏன்னா ஹீட் வரும். ஹீட் ஆனால் ஆக்சுவலாக இன்ஜின்லேருந்து பயங்கரமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். நாங்கள் நிறைய ட்ரிப்பில் லோக்கல் ட்ரிப்லாம் போனோம். ஸோ நாங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு நாங்கள் தமிழ்நாடு டு கேரளா வரும்போது பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. நான் ஏதாவது ஏன் கேட்டுக்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் ஒரு 120 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிக்கலாமா, இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு கண்டினியூவாக ஒரு 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் ஓட்டலாமான்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் இல்லை ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஹீட்னால எந்த பிரச்சனை எதுவும் ஃபயர்லாம் ஆகாது. ஏன்னா நிறைய வண்டி பற்றிக்குது இல்லையா? ஸோ இது பயங்கர ஹீட்டாக இருக்குது. திடீர்னு ஏதாவது ஃபயர் ஆகிடுச்சுன்னா அது ஒரு பயம் இருக்குது மனசுக்குள்ள. நார்மலாக ஹீட் வரும். ஹீட் வரும். 350cc கொடுத்துருனால நல்லாவே ஹீட் நல்லாவே ஹீட். ஆமாம், கரெக்ட். ஹீட் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக செக் பண்ணி தந்துடுறேன் உங்களுக்கு. ஓகே. ப்ளக் அவுட்டை கழட்டிட்டு பார்த்து செக் பண்ணி தந்துடுறேன். செக் பண்ணி கொடுத்துட்றீங்க. ஓகே. இதோட செக் பண்ணி கொடுத்துருங்க. அதர் தென் வந்துட்டு ஏதாவது வண்டியில் வந்துட்டு ஃபியூஸ் வந்துட்டு எதுவும் இதாகல, ஹார்ன் அடிக்கலன்ற பட்சத்தில் ஸோ நம்ம இங்கே கையை வச்சு இதுக்கு எக்ஸ்ட்ரா இது வந்துட்டு ஸ்பேர் கீ உள்ளே இருக்குது. ஸோ அந்த நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே. கரெக்டுங்களா? அது வந்துட்டு நம்ம பார்த்து கரெக்டாக உள்ள இது பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு யூ லேம்பில் இருக்கும். அது ப்ராப்ளம் எப்படி ஆயிருக்கும் நம்ம பார்த்துக்கிறதுக்கு அதில் யூ இருக்கும். அதில் வந்துட்டு கட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அதர் தென் வந்துட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பேர் கீ உள்ள இன்சர்ட் பண்ணிட்டுனா வேலை முடியும். பம்பு ஓடலினா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணது ரிலே. ஓகே. 4 ரிலே கொடுத்துருக்காங்க. 2 வந்து பம்புக்கு வரும். ஓகே. 1 வந்து சைடு ஸ்டாண்டு சென்சாருக்கு வரும். இன்னும் வந்து ஹெட்லைட்டுக்கு வரும். ஓகே. இதுதான் ரைட். இப்போ நான் வந்துட்டு அந்த -1 டிகிரியில் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் நான் லேக்குள்ளே. சப்போஸ் வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆகலை, இது பேட்டரியோட இதாக இருக்குன்னா நான் என்ன பண்ணணும்? நான் அதாவது பேட்டரியோட இது ஃபுல்லாக பனியில் நின்றுச்சு. பனியில் நின்றுட்டு நல்லா ஃபுல்லாக கோல்ட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது? ஐஸ்லாம் நல்லா உட்காந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாத சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆயிரும். வண்டி மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து ஏதாவது 1% 2% அந்த மாதிரி ஒரு 1% மேக்ஸிமம் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆயிரும் வச்சுக்கோங்களேன். ஏக் நெகட்டிவாக பேசுது. மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா நான் இப்போது நார்த் சைடு போகிறேன் அப்படின்னா வந்துட்டு அங்கே சர்வீஸ் சென்டர் நியர்லி இருக்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஒரு பெரிய டிஸ்ட்ரிக் இடையில தான் வந்துட்டு இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நான் வந்துட்டு அது வரைக்கும் நம்ம கூப்பிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அந்த நாளே வீணாக ஒரு சின்ன விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்துட்டு உங்கள்கிட்ட இவ்வளோ டீட்டெயிலாக கேட்க.
பம்ப் ஓடலைன்னா ரிலே செக் பண்ணு ஃபஸ்ட்டு. பம்ப் ஓடு தான் செக் பண்ணணும். ரெண்டாவது ஹக் பாயிண்ட். மூணாவது அதர் தென் வந்துட்டு ஹாரனு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு ஃபியூஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டு எனக்கு இது புரியல. இது ஆக்சுவலாக பம்பு செக் பண்ணுறீங்களா? பம்பு ஓடனா நீங்கள் வந்து விட்டுறலாம். பம்பு ஓடலைன்னா இந்த ரிலே ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இது எப்படி நல்லா இருக்கான்றது எப்படி நான் செக் பண்ணுறது? ஜி நல்லா தான் இந்த ரெண்டுலே இருக்குது. இந்த ரெண்டுலே ஓகே 2 பம்புக்கு வரும். ஒன்று வந்து சைடு சென்சாருக்கு, ஒன்று வந்து ஹெட்லைட்டுக்கு வரும். ஓகே. இந்த 2 இது வீக் ஆனாலுமே நீங்கள் இந்த 2 தூக்கி இதுக்கு போட்டால் ஒர்க் ஆகுது. இது 2 தூக்கி இதுக்கு மாற்றி போடலாம். 4மே இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுலேயே பம்பில் 2 ஒர்க் ஆகல. இன்னும் அந்த 2லேயே தூக்கி இதுக்கு போட்டோன்னே பம்பு ஓடும். ஓகே. ஆனால் உங்களுக்கு சைடு சென்சாரும் அது மட்டும் தான் எடுக்காது. அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரிலே போயிடுச்சு அப்படின்னு. ரிலே போயிடுச்சு. போய் நம்ம சர்வீஸ் 4 பின் ரிலே அவ்வளோ சீக்கிரம் போகாது. கம்ப்ளைண்ட் வரும். 5 பின் ரிலே வந்தால் வந்து கம்ப்ளைண்ட் வரும். ஓகே. அதனால் 4 பின் அவ்வளோ சீக்கிரம் போகாது. இது பிரச்சனை இல்லை. சப்போஸ் வந்துட்டு ஒரு 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு போகிறேன். ஸோ நான் டெய்லி காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி செயின் படிக்கிறது பெட்டர்ன்ற மாதிரி பெட்டர் தான். ஏன்னா நீங்கள் அவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறதுனால டெய்லி அடிக்கிறது பெட்டர் தான். க்ளீன் பண்ணி ஃபுல்லாக சுத்தமானதுக்கப்புறம் தான் நீங்கள் லூப் அடிக்கணும். நீங்கள் அந்த மண்ணோடய லூப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாகும். டைல் ஸ்ப்ராய்ட் போயிடும். அப்படியே அந்த டஸ்ட்டை கட் பண்ணி. புதுசாக தான் இருக்குது. பிரேக் பேட் புதுசு. நானே மேனுவலாக செக் பண்ணிக்கலாமா? ஆப்ஷன் இருக்கா? டெய்லி காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஓகே. அது என்ன இதில் இதாக இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ இது அப்படியே தெரியும். ஓகே. பிரேக் பேட் லென்ஸ் அப்படியே தெரியும். தெரியும். இது ஃப்ரண்ட்லி இதே மாதிரி தானே இருக்கும். ஓகே. ஸோ இன்னொரு டவுட் இருக்குது. இப்போ நான் காலையில் பைக் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பைக் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த விஷயம்லாம் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுறது நல்லது? வண்டி எடுக்கும்போது சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு ப்ரிப்பேர்ட் ஆகி, ஏன்னா நாங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போம், பேக் பண்ணுவோம். ஸோ எங்களோட பேசிக் திங்ஸ் எல்லாமே இது பண்ணிவிடுவோம். ஸோ வண்டி வந்து நல்லா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆகுது போயிடுவோம். பட்டு இது சின்னதாக ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா எந்த மாதிரி விஷயம் பார்க்குறோம்? செக் பண்ணவே தேவையில்லைன்றீங்களா? ஓகே. டெய்லி செக் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. டெய்லி செக் பண்ணுற அளவுக்கு ஓகே. ஏன்னா நம்ம சர்வீஸ் பண்ணும்போது எல்லாமே கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த கிலோமீட்டர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்ட். ஓகே. ஆயில் மாற்றினா நீங்கள் 10,000 வரைக்கும் வண்டி ஓட்டலாம். 10,000 வரைக்கும் வண்டி ஓட்டலாம். ஒரு டைம் நீங்கள் ஆயில் மாற்றிங்கன்னா 10,000 வரைக்கும் வண்டி ஓட்டலாம். நடு வந்து டாப் அப் தான் பண்ணுவாங்க. 5000 கிலோமீட்டர் இல்லாமல் டாப் அப் தான் பண்ணுவாங்க. ஓகே. சர்வீஸ் வந்து ஜென்ரல் சர்வீஸ் 5000 கிலோமீட்டர் கூப்பிடுவாங்க. அவங்களே கூப்பிடுவாங்க. 5000 கிலோமீட்டர். இப்போ நம்ம செக் பண்ணி தாங்கன்னா 5000 கிலோமீட்டர் நீங்கள் தாராளமாக வண்டி ஓட்டலாம். தைரியமாக போகல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டு தான் வேணும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விளையாட்டு போக்கில் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே இல்லை, எதுவும் பண்ணி இதாகிடக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போகிறோம். எதுக்காகனா வந்து இப்போ வந்து டீசல் போட்டு வாட்டர் வாஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ப்ரோ. வாட்டர் வாஷ் பண்ணி வந்து செயினுக்குலாம் வந்து டீசல் போடுவாங்க. அந்த கீழே எல்லாம் அழுக்காக இருக்கிறத டீசல் போடுவாங்க. டீசல் போட்டிருக்க பிரேக் பேடில் அப்போ நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா பிரேக் வந்து நிற்காது, உங்களுக்கு வலிக்கிட்டு தான் போகும் வண்டி. அதனால் வந்து இப்படி தேய்ச்சி போட்டால் உங்களுக்கு அதனால் இது இந்த பேப்பரில் வந்து தேய்ச்சி உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு? கரெக்ட் ப்ரோ. இதுக்கும் தெரியுது உங்களுக்கு. அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இப்போ ஷைனிங்காக இருந்தால் வந்து பிரேக் உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகிட்டு தான் போகும். இது நல்லா சொரசோரன்னு இருக்குது. இந்த சோரசோன்னு இருக்கிற இந்த எமரி ஷீட் போட்டு தேய்ப்பாங்க. ஓகே. டீசல் போட்டு வாட்டர் வாஷ் பண்ணுறதுனால டீசல் சோப்பா இல்லை உட்காந்துருக்கோம். ஆமாம், உட்காந்து இப்போ நம்ம காலட்டி தேய்ச்சி நம்ம போடும்போது நல்லா சவுண்டு வராது, பிரேக்கும் நல்லா பிடிக்கும் உங்களுக்கு. ஓகே. நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பிரேக்கு சரியாக பிடிக்காது, சவுண்டும் உங்களுக்கு கீச்சுன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த ஷைனிங்காக இருக்கிறதுனால சவுண்டு வரும். பிரேக் நல்லா அப்ளை பண்ணுவோம், நல்லாவே சவுண்ட் வரும் உங்களுக்கு. அதனால் வந்து இதை க்ளீன் பண்ணி போடுறீங்க? நான் க்ளீன் பண்ணி போடுறோம். அதே மாதிரி டிஸ்க் பேட் வந்து நல்லா போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்கில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். கரெக்டாக பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த இடத்துல கரெக்டாக இந்த சென்டரில் வந்து நல்லா டிஸ்க் பேடில் பார்த்தீங்கன்னா போயிடுச்சுன்னா ஃபுல்லாக அந்த ஸ்கோரிங் வந்துடும். அப்படியே சென்டரில் மட்டும் தெரியும் நல்லா. அந்த கோடு ஸ்டெப்பாக அப்படியே இந்த ஸ்கோரிங் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதிலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்த்தாவே தெரியும் டிஸ்க் பேட் நல்லா இருக்கா போயிடுச்சான்னு பார்த்தாவே செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ சொல்லுங்கள், செயின் பே செக் பண்ண போகிறேன் இப்போ. ஓகே. செயின் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக யூஸாக இருக்கும். இப்போ என்ன ஆகுனா செயின் ஒரு தடவை தானே அடிக்கும் உங்களுக்கு. ஆமாம், சவுண்டு ஒரு கடன்னு வரும். செயின் தடவை தானே அடிக்கும், சவுண்டு வரும் உங்களுக்கு. செயின் கரெக்டாக போடுற கியருக்கு அந்த ஸ்பீடும் போகாது, வண்டி டக்குன்னு எடுக்காது. எவ்வளோ ஃபுல் இதாக இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் லூஸாக இருக்குது. செயின் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபுல்லாக திருப்பி வச்சு பார்த்தீங்களா? ஆமாம், ரெஸ்ட்டாக இருக்குது. ரெஸ்ட்டாக விடக்கூடாது. நம்ம கரெக்டாக லூப் பண்ணோம்னா ரெஸ்ட்டாகவே ஆகாது. அதான் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. செயின் லூப் பண்ணுங்க ப்ரோ. லூப் பண்ணணும். லாஸ்ட் வீக் தான் சர்வீஸ் பண்ணிடணும். இங்கே தான் பண்ணிடணும். லூப் ஒன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மறுபடியும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு நம்ம க்ளீன் பண்ணி லூப் பண்ணணும். இன்ஜின் ஆயில் லீக்கேஜ் ஆனால் இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் தான் வரும் உங்களுக்கு. இந்த கேஸில் தான் வரும். ஓகே. மேக்ஸிமம் செயினோட அந்த லூப் பண்ணி அந்த வேஸ்ட் மட்டும் தான் வரும். அது ரொம்ப ஃபுல்லாக லூப் பண்ணாத நிறைய லூப் பண்ணால் தான் அது கொட்டும். என்ன பாக்ஸ் ப்ரோ? ஏர் ஃபில்டர். இப்போ ஏர் ஃபில்டர் பாக்ஸை வந்து க்ளீன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுறீங்க. ஆக்சுவலி 1 வீக் முன்னாடி தான் சர்வீஸ் பண்ணிட்டு போனோம். அப்பயே சர்வீஸ் பண்ணி இப்போ இவ்வளோ டஸ்ட் வந்து உட்காந்துருக்கு. ஏர் ஃபில்டர் வந்து ஃபுல்லாக அடைச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து மைலேஜும் கம்மியாக கிடைக்கும். மைலேஜ் ட்ராப் ஆகும், பிக்கப்பு ட்ராப் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா ஏர் வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணணும். ஓகே. ஏர் இங்கே வந்து ஏர் ஃபில்ட்ரு பண்ணி அனுப்புனா தான் வந்து ஏரும் பெட்ரோல் மிக்ஸ் ஆகி உள்ளே போகும். ஏரும் ஃபில்ட்ரு மிக்ஸ் ஆகி உள்ளே போகும். ஏர் பெட்ரோல் மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு இது ஆகும், உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஆமாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அடைச்சிச்சுன்னா உங்களுக்கு ஏர் சரியாக உள்ளே போகலைன்னா உங்களுக்கு வந்து பிக்கப்பு ட்ராப் ஆகும், மைலேஜ் ட்ராப் ஆகும், பெட்ரோல் அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து க்ளீன் செக் பண்ணணும். நல்லா இருந்தால் க்ளீன் பண்ணி போட்டுடலாம். போயிருந்தா வந்து மாற்றி இது எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை போதும்? சரி, ஏர் ஃபில்டர் தாராளமாக 10,000 12,000 ஓட்டணும். 10,000 ஸோ இப்போ நம்ம 5,000 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கோம். ஆனால் இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம இங்கே செக் பண்ணிட்டோம்னாலே போதும். 5,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறாங்க. டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு என்ன ப்ரோ? ஆமாம், அந்த மிஷினில் பண்ணுவீங்க பார்த்துருக்கேன். ஆக்சுவலி இதில் க்ளீன் பண்ணுறது எதுக்காக ப்ரோ? நார்மலாக நம்ம எம்எஸ்சி வச்சு கேட்கலாம், ஆனால் அவ்வளோக்கு க்ளீன் பண்ண மாதிரி இருக்காது. உங்களுக்கு அதுக்காக இதில் பண்ணுறீங்க. டிஸ்க் ஆயில் வந்து டாப் அப் பண்ணுறாங்க. டாப் அப் தானே ப்ரோ? டாப் அப் தான். இங்கே கொடுத்துருக்கோம், அளவு கொடுத்துருவோம். மினி மேக்ஸ்னு கொடுத்துருவோம். இந்த மேக்ஸ் வரைக்கும் வச்சோம். ஆயில் லெவல் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லைனில் மேலே இருக்கக்கூடிய லைனில் வந்து ஆயில் இருந்துச்சு அப்படின்னா ஆயில் வந்து நல்லா ஃபுல்லாகவே இருக்குன்னு தான் அர்த்தம். இல்லை அந்த 2 லைனுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னா ஆயில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். இதே வந்து அந்த 2வது லைன் கீழே இருக்கக்கூடிய லைனில் வந்துருச்சுன்னா ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து ஆயிலே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே இருக்கக்கூடிய லைனுக்கும் வந்தால் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் எடுத்துகிட்டு போய் இப்போ தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு ப்ரோ. இப்போ ஓவராலாக என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றதை அப்படியே கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்களேன் ப்ரோ. ஜென்ரல் செக்அப் பண்ணியிருக்கு. ஜென்ரல் செக்அப்பில் என்னென்ன பண்ணுவோன்னா பார்த்தீங்கன்னா, கிளச்சு ப்ளே, த்ராட்டில் ப்ளே, செயின் ப்ளே, 2 பிரேக் பேடு க்ளீனிங்கு, ப்ளக் ஹோல்டரு, ஏர் ஃபில்டர், டூல்ஸ் க்ளீனிங்கு, ஃபியூஸு, ரிலே, பேட்ரி வோல்டேஜு, ஆர்பிஎம் லெவலு. ஓகே ப்ரோ. செக் பண்ணுவோம். அப்புறம் லைட்டிங்கு, இண்டிகேட்ரு, ஹார்னு, லோ பீம், ஹை பீம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஃபோர் இண்டிகேட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, டிஸ்க் ஆயில் லெவலு, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆல் போல்னா டைட் செக்கப்பு, ஏதாவது ஜென்ரல் சர்வீஸில் பார்ப்போம். இது எல்லாமே செக் பண்ணிங்க. அப்போ லடாக் போயிடலாம் போயிடலாம். சொல்லிட்டாரு ப்ரோ. பார்த்துக்கங்க, உங்களை செக் பண்ண வண்டி செக் பண்ண மெக்கானிக் வந்து தெளிவாக சொல்லிட்டாப்ல. உங்களுக்கு இப்போ சாட்டிஸ்ஃபைடா ப்ரோ? கண்டிப்பாக வண்டி கண்டிஷன்